ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் உங்கள வரதெல்லாம் என்ட்ரி ஆட் பண்ணிட்டே இருந்தேன் இல்லையா? அட்மிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதில நான் என்ன பண்ணிட்டேன்? ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ செக்ஷன் 19 வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். அது என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா இமிடியேட்லி the property's right would be vested on the transferee. No time limit would be mentioned or no specified event to be happened அப்படிங்கிற கண்டிஷன் இருக்காது. ஸோ அதான் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஸோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ல டிரான்ஸ்ஃபரி டெத் ஆயிட்டா கூட அவருக்கு என்ன ரைட் என்ன ஆயிடாது, அவர்கிட்ட இருந்து போயிடாது. ஸோ அவருடைய லீகல் ஹேர்ஸ் வில் ஸ்டெப் இன் டு த ஷூஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரி ஆன் த டெத் ஆஃப் டிரான்ஸ்ஃபரி பிஃபோர் ஹி இஸ் என்டரிங் பொசிஷன். அவர் அதை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் இறந்துட்டாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய வாரிசுதாரர்களால் என்ஜாய் பண்ண முடியும். தென் 4 எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம் செக்ஷன் 19 வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ல. என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்? மியர் போஸ்ட்பான்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் மேக் இட் நாட் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் செக்ஷன் 13. அன்பார்ன் பர்சனுக்கு எப்போ போஸ்ட்போன் பண்ணப்படுறது, அவங்க மெஜாரிட்டி அட்டைன் ஆனா தான் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதனால அது என்ன கிடையாதுன்னு அர்த்தம், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ப்ரையார் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாங்கிறதுனாலையும் அது வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி தேர்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? தேர்ட் கண்டிஷன் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் இன்கம் இருக்கிறதுனால அது வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அதுதான் செக்ஷன் 20லையும் சொல்லியிருப்பாங்க. நவ் செக்ஷன் 21 கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு கண்டிஷனை இம்போஸ் பண்றாங்க. அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனா தான் அந்த ப்ராப்பர்ட்டியில ரைட் உட் பி எ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இனிஷியலி இட் உட் பி எ கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட் கப்புள்டு வித் சம் கண்டிஷன். அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா திஸ் கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் வில் டர்ன் டு பி எ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட்லயே உங்களுடைய கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா ஆப்வியஸ்லி no right would be transferred to the transferee. இதுதான் ரொம்ப important difference between vested interest and contingent interest. contingent interestங்கிறது என்னது? interest coupled with some condition. அந்த கண்டிஷனை fulfill ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், that condition may be on your part. நீங்க இதை பண்ணுங்கன்னு இருக்கலாம், இல்ல உங்களுடைய இதுக்கு மீறின கண்டிஷன் ஆகவும் இருக்கலாம். say for example எக்ஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை என்ன பண்றாங்க, ஒய்க்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா இசட்டுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா ஒய்யுடைய லைஃப் டைம்லயே தட் இசட் அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க. இசட் அண்ட் அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் யாரு கிரியேட் பண்ணிருக்காங்களோ தே ப்ரீடிசீஸ் த ஒய், யாருக்கு அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. நவ் the legal heir of Z cannot claim over the property. அப்படி பண்ண முடியாது because it is a contingent interest. After the lifetime of Y only Z will get the property. இப்படி இருக்கும்போது இதுக்கு பேர் தான் contingent interest பேர். ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்றதுல ஏதோ ஒரு தவறுதல் ஏற்பட்டுருச்சு, அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னா then such interest will not vest with the transferee. It will revert back to the transferor. சரியா? Now I will read the section 21. Contingent interest, where on a transfer of property an interest therein is created in favor of a person to take effect. Note this point, to take effect only on the happening of a specified uncertain event or if a specified uncertain event shall not happen. So அந்த கண்டிஷன் எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா it should be definitely of nature that it is a specified uncertain event. It may be happening of specified uncertain event or not happening of an specified uncertain event. கண்டிப்பா அது என்ன மாதிரியான ஈவெண்டா இருக்கலாம், கண்டிஷன் இம்போஸ் பண்ணலாம் அந்த டிரான்ஸ்ஃபர்ல, பட் the condition should be of which nature, எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா definitely it should be a specified uncertain event. சரியா? அது ஹேப்பனிங்காகவும் இருக்கலாம், இல்ல நாட் ஹேப்பனிங்காகவும் இருக்கலாம். ஓகே. Such interest becomes a vested interest in the former case on the happening of an event. அதாவது எப்போ ஒரு சம்பவம் நடந்தால் உனக்கு இந்த சொத்துல உரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றோமோ அப்போ அந்த சம்பவம் நடந்தால் when such thing happens. இப்போ அதே என்ன கண்டிஷன் போட்டிருக்கோம், ஒரு கண்டிஷன் போடுறோம், when the case where such specified uncertain event does not happen அப்படின்னு போட்டா அந்த சம்பவம் நடக்கலன்னா this property will be vested on the transferee. So this is the two conditions with regard to contingent interest. அதாவது என்ன சொல்றாங்க, first such interest created in favor of person to take effect only on two things, on happening of the specified
uncertain event on the condition of happening. Condition number 2, on not happening of an specified uncertain event on the condition of not happening. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன். ஸோ செக்ஷன் 21 எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, exception where under a transfer of property a person becomes entitled to an interest therein upon attaining a particular age, and the transferor also gives to him absolutely the income to arise from such interest before he reaches that age, or directs the income or so much thereof as may be necessary to apply for his benefit, such interest is not contingent. எப்படி செக்ஷன் 19ல ஒரு சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்களோ, அதே தான் செக்ஷன் 21ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் பிகம்ஸ் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத திருப்பியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அது எப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், அந்த சைல்டு கொடுக்கறது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, ஜென்ரலி இட் இஸ் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி தட் இன்கம் ஆல்சோ gets deposited in the child's account till it attains majority and later that child gets absolute right over the property. இப்போ உனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் என்னோட பேரனுக்கு தான் அப்படின்னு நான் எழுதி வச்சிடுறேன். அந்த பேரனுக்கு அவன் 18 வயசு ஆகுற வரைக்கும் அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள்லாம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல அக்குமுலேட் ஆயிருக்கணும், அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அப்படின்னா, தென் இட் இஸ் ஆஃப் அ கிளியர் நோஷன் தட் the child gets a vested interest and not a contingent interest. இது வந்து ஒரு abundant cautionல இந்த எக்ஸப்ஷன் கிளாஸை ஆட் பண்ணிருக்காங்க. நார்மலி ஒரு அன்பார்ன் சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்னது, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான். அதையே தான் இவங்க திருப்பியும் என்ன பண்ணிருக்காங்க, ரீஇட்ரேட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்க, இதை நம்ம எதுல இருந்தும் தெரிஞ்சுக்கலாம், இந்த சைல்டுக்கு தான் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸா அது மெஜாரிட்டி ஆகும்போது அப்சல்யூட் ரைட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தா, தென் இட் இஸ் டீம்டு தட் இட் இஸ் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் contingent interest உடைய எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் டு பி டேக் எஃபெக்ட் ஒன்லி ஆன் டூ திங்ஸ், ஸ்பெசிஃபைட் அன்சர்டைன் ஈவெண்ட் ஹேப்பன் ஆகலாம், இல்ல ஸ்பெசிஃபைட் அன்சர்டைன் ஈவெண்ட் நாட் ஹேப்பனிங். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ இந்த கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ ஹெரிடிட்டபிள் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ல அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு, பட் டிரான்ஸ்பரி இஸ் நோ மோர் அப்படின்னா அவங்களுடைய லீகல் ஏர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணலாம். பட் கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்படி கிளைம் பண்ண முடியாது, பிகாஸ் சச் கண்டிஷன் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அகைன் இட் வில் ரிவர்ட் பேக் டு த டிரான்ஸ்பரர். ஸோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ இட் இஸ் நாட், த கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் ஹெரிட்டபிள், வேரஸ் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹெரிட்டபிள், சரியா? ஸோ இப்போ அந்த அன்சர்டைன் ஸ்பெசிஃபைட் அன்சர்டைன் ஈவெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேர் ஏ மேக்ஸ் அ கிஃப்ட் டு பி ப்ரொவைடட், எக்ஸ் சர்வைவ்ஸ் த, இருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, எக்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறோம். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன சொல்றோம்னா, யூ வில் கெட் திஸ் ப்ராப்பர்ட்டி அட் அ டேட் வென் யூ மேரி சம் ஒய். ஆனா அன்பார்ச்சுனேட்லி தட் ஒய் என்ன பண்ணிடுறாங்க, ஷி இஸ் பாஸ்ட் அவே பிஃபோர் கெட்டிங் மேரிட் டு எக்ஸ். அப்போ அது என்ன ஆயிருது, அன்ஸ்பெசிஃபைட் சர்டைன் ஈவெண்ட் நாட் ஹேப்பனிங். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா அந்த கண்டிஷன் நம்ம என்ன போட்டிருக்கோம், கண்டிப்பா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட் என்ன ஆயிடுது, த கண்டிஜென்சி இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட், ஹேப்பனிங் ஆஃப் அன்சர்டைன் ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட். இட் இஸ் a specified event because both the persons are what, they are not married, so they are going to get married etc. that is certain, but it is not ஸ்பெசிஃபைடு. எப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லை என்னைக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்கிறது தெரியாது. பட் அந்த கண்டிஷன் என்ன ஆயிடுது, கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாம போயிடுச்சுன்னா the property will not vest on that person, சரியா? இதுல ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அந்த பர்சனுடைய ஆக்ஷன்னால நடக்கக்கூடியதா இருக்கலாம், இல்ல அது அவரோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலா கூட இருக்கலாம். that specified uncertain event might be the out of control of transferee or within his control. அது that is immaterial. அவர் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணல,
நான் பண்ணாததுக்கு நான் எப்படி காரணம் ஆக முடியும் அப்படின்னு அவர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பிகாஸ் only subject to the condition he is taking the property. So once he is agreeing to the subject to the condition, later he cannot question the very same subject which he has agreed earlier. இது ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? நான் அந்த ப்ராப்பர்ட்டியை எதுக்கு உட்பட்டு எடுத்துக்கிறேன், அந்த இம்போஸ் பண்ண கண்டிஷனுக்கு உட்பட்டு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு எடுத்துக்கிறேன்னா பின்னாடி என்ன சொல்ல முடியாது, நோ 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 ஐ டென்ட் டூ எனி ஆக்ட் such as to டிவைட் திஸ் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனை நீர்த்து போகிற மாதிரி ஆர் இந்த டிரான்ஸ்பரை எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி நான் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணல, நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணல, அதனால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், ஐ ஹாவ் த ஹெரிட்டபிள் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வித் ரிகார்ட் டு contingent interest. Then there is difference between vested interest and contingent interest. So difference between vested interest and contingent interestல பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 பாயிண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணா you will better understand the difference between vested interest and contingent interest. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் vested interest என்ன, contingent interest என்னங்கிறத. ஸோ நான் இங்க டைப் பண்றேன் என்னோட சேட் பாக்ஸ்ல அது என்னென்ன அந்த 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் லைஸ் இன் டெஃபினிஷன் இல்லையா? வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா இமிடியட் எஃபர்ட், கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட்னா அண்ட் ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட். செகண்ட் கண்டிஷன் இஸ் condition fulfillment. Third one, heritable. ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிற இந்த 5 விஷயங்கள் தான் டிஃபரன்ஸ். நான் இதை என்ன பண்றேன்னா டீட்டெயிலா நெக்ஸ்ட் செஷன் வீடியோல நான் பண்றேன். ஸோ நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி பாருங்க. ஸோ நான் இந்த 5 இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 2 செக்ஷனையும் முடிச்சிட்டேன்னா வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த போர்ஷன் வில் கெட் ஓவர். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இன்னொரு வாட்டி மட்டும் சொல்றேன். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் என்னங்கிறத 3 விஷயங்கள் பார்த்தோம். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் ஞாபகம் இருக்குல்ல? அதாவது no time limit to be mentioned. Immediately the transferee will get the right of the transferor, what is been transferred. That is point number 1. Point number 2, no condition has been stipulated. Immediate effort, no time limit has been mentioned, no condition has been stipulated. On happening of such condition only you will acquire this property. அப்படின்னு ஒரு கண்டிஷன் இல்லாம இமிடியேட்டா வந்துச்சுன்னா that is called as vested interest. So செக்ஷன் 13ல நாம அந்த குழந்தைக்கு கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் அன்பார்ன் பர்சன். வாட் த ரைட் தட் அன்பார்ன் பர்சன் இஸ் கோயிங் டு கெட் இஸ் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிளி இட் இஸ் போஸ்ட்பான், அவ்வளவுதான். ஸோ அதுலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெத் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி வில் நாட் டிஃபீட் த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ த டிரான்ஸ்ஃபரி அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி இல்ல பொசிஷன்ல எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாலும் கூட their legal heirs will step into the shoes of transferee if it is a vested interest. That is not the case in the case of contingent interest. சரியா? அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ப்ரையார் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் போஸ்ட்போண்ட் ஆயிருக்கணும், இல்ல இன்கம் அக்ரூவ் பண்ற காலம் குறிப்பிடப்பட்டிருக்கோ அப்படிங்கிறதுனாலயோ அது என்ன ஆயிடாது, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஆயிடாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 19ல பார்த்தோம். Then section 20 again reiterates what is given in section 13. So the child is getting the absolute interest only at the age of 18. So அப்ப அதுக்கு வெறும் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு till it attains majority அப்படிங்கிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல,
வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தட் இஸ் வாட் செக்ஷன் 20 ஸ்பீக்ஸ் அபவுட். தென் செக்ஷன் 21. செக்ஷன் 21 என்னது? கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணிதாங்க. இன்ட்ரெஸ்ட் டு டேக் அஃபெக்ட் ஆன் டூ கண்டிஷன்ஸ். ஒன், ஹேப்பனிங் ஆஃப் சர்டைன் அன்ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட். happening of uncertain specified event, not happening of uncertain specified event. ஸோ நான் அதுக்கு தான் என்ன சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எக்ஸ் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஒய்க்கு கொடுக்குறாரு. என்ன கண்டிஷன்ல கொடுக்குறாரு? ஒய் ஷுட் மேரி இசட் அப்படிங்கிற கண்டிஷனை கொடுக்குறாரு. அன்பார்ச்சுனேட்லி இசட் டைஸ், ஸோ ஒய் வில் நாட் கெட் எனி ப்ராப்பர்ட்டி அண்ட் நெய்தர் his legal representatives can get the property. Again it will be revert back to the transferor because once he is taking the property subject to the condition. அப்ப அந்த கண்டிஷனையே ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா ஆப்வியஸா என்ன கிடையாது, அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேராது. ஸோ தட் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட். அதுதான் இந்த 5 டிஃபரன்ஸ் ஆகும். திருப்பியும் நம்ம அதை பத்தி தான் போட்டிருக்காங்க. நான் அதை டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ எவ்ரிவன்.